செய்தியை பார்த்து வருகிறோம். கூலி படத்திற்கு UA சான்றிதழ் கோரிய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், இந்த வழக்கின் பின்னணியை விவரிக்கலாம். கூலி படத்திற்கு சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளதால் 18 வயதுக்கு கீழானவர்கள் கூலி படத்தை பார்க்க முடியவில்லை என்பதால் அந்த படத்திற்கு UA சான்று வழங்க வேண்டும் என்று சென்சார் போர்டுக்கு உத்தரவிட வேண்டும் என்று சன் டிவி நெட்வொர்க் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு வழக்கு தொடரப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கு நீதிபதி தமிழ்ச்செல்வி முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது. சன் டிவி நெட்வொர்க் தரப்பை பார்க்கும்போது எந்த தமிழ் படத்திலுமே அதிகப்படியான சண்டை காட்சி இல்லாத படங்களை பார்க்க முடியாது. இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் தற்போது இந்த மோசமான வார்த்தை நீக்கப்பட்டு விட்டது, மது காட்சிகள் மறைக்கப்பட்டுள்ளது. சென்சார் போர்டு தெரிவித்த அனைத்து நிபந்தனை தற்போது கடைபிடிக்கப்பட்டுள்ளதால் இந்த படத்திற்கு UA சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று கோரப்பட்டது. ஆனால் சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் சான்றிதழை முதலில் ஏற்றுக்கொண்ட படக்குழுவினர் தற்போது மீண்டும் UA சான்றிதழ் கோரி வழக்கு தாக்கல் செய்துள்ளார்கள். இந்த படத்திற்கு சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக அனைத்து குழுக்களும் சேர்ந்து ஒருமனதாக முடிவெடுத்ததாக தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் வன்முறை காட்சிகளை நீக்கிவிட்டு UA சான்றிதழ் கேட்டு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த வாதங்களை கேட்டுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது சன் டிவி நெட்வொர்க் தொடர்ந்த அந்த ஒரு மனுவை தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி மதன்.